வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சமுதாயத்தின் காவல் நாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துக்கு, ஒரு துறைக்கு ஒரு பேர் இருக்கு. எந்த துறைன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? பத்திரிகை துறை. உண்மையிலேயே அரசாங்கத்திட்ட இருந்து சமூக சீர்திருத்த கேடுகள் செய்யக்கூடியவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பத்திரிகை துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகை துறை எப்படி இருக்கு? ஒரு பொறுப்பற்ற முறையில் பல செய்திகளை கொடுத்து வதந்தியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களும் இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இந்த சமூகம் இந்த பத்திரிகை நாலாவது தூண் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? ஒரு நாட்டினுடைய நாலாவது தூண் அப்படின்னு சொல்லி பிரபல ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினர் எட்மண்ட் பர்க் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே நாலாவது தூண் இருந்துதா ஒரு காலகட்டத்தில்? இன்னைக்கு அந்த தூண் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் பேசலாமேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் இருந்தவங்க பெரும்பாலும் எல்லாரும் சாதிச்சது நிறைய பத்திரிகைகள் எழுதுறது, படிக்கிறது, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துச்சு. ஹிட்லர் பிரபலம் அடைகிறதுக்கு ஒரு காரணம் வால்கிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்தி ஒரு விஷமத்தனமான செய்திகளை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு ஒரு பத்திரிகையை தான் வச்சிருந்தார். இல் டி பாபிலோ அப்படின்னு அது முசோலினி ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காங்க. ஒருவேளை அந்த பேரை சரியா நான் உச்சரிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. ஸ்பீக் கொஞ்சம் அப்படி இப்படி உச்சரிக்கிறதுனால. ஆனால் கூட பாசிசத்தின் தந்தை அவர் கேடுதான் விளைவிச்சிருந்திருக்காரு. இத்தாலிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு கடைசியில் ஒரு இத்தாலியனாலேயே கொல்லப்பட்டார். மிலான் அந்த நகரத்தில் இருந்து நடத்தப்பட்ட பத்திரிகை தான். அதன் மூலமாக பாசிசத்தின் கருத்துக்களை அவர் பரப்பிக்கிட்டே இருந்தார். இத்தாலி இந்த பாசிஸ்டுகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாட்டுக்காக தான், நாட்டுக்கு வெளியே எதுவுமே கிடையாது, எல்லாம் நாட்டு நலனுக்காக, சொந்த நலன் அப்படின்றது எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட முசோலினிக்கு ஒரு சொந்த ஆசை இருந்துச்சு. நான் ஐரோப்பா முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஆசை பேராசையாக இருந்ததனால் கடைசியில் அவருடைய வாழ்வு எவ்வாறு முடிந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ரைன்லாந்து கெசட் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். இந்த உலகத்தினுடைய தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சார்ந்த கருத்துக்களை பத்திரிகைகள் மூலமா நடத்தி எல்லாரையும் படிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா வச்சிருந்திருக்கார். ஒரு வேள்வியா பண்ணியிருக்கார் கார்ல் மார்க்ஸ் ரைன்லாந்து கெசட். பிரபல ரஷ்ய புரட்சியினுடைய நாயகன் லெனின் பாட்டாளி அப்படின்னு சொல்லி பொருள் வரக்கூடிய புரோலிட்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். இதுக்கு மேல நம்ம நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட ஐசிஎஸ் முடிச்சு இந்தியா திரும்புறப்போ பிரபல தேசபக்தன் சித்தரஞ்சன் தாஸ் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். நான் ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும், நான் அதில் போயிட்டு உட்கார விரும்பலை, நீங்கள் நடத்தக்கூடிய பத்திரிகை துறையில் எனக்கு ஒரு ஆசிரியர் பொறுப்பு போட்டு கொடுங்க, நான் அதை வச்சு கருத்துக்கள் எழுதி ஆங்கில அரசாங்கத்தை அசைக்கணும், எனக்கு பொழைப்பு நடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அது மாதிரி அந்த பத்திரிகை துறையோட ஈடுபட்டவர் தான் சிஆர் தாஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கர் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். பத்திரிகை நடத்திருக்காராங்கிற விஷயம் எனக்கு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. மகாத்மா காந்தி இங்கே யங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். ஆப்பிரிக்காவில் இந்தியன் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். இது எல்லாம் எதை பார்த்து அப்படின்னு சொன்னா, இத்தாலியில மசினி அப்படின்னு இத்தாலியினுடைய ஒருங்கிணைப்புக்கு காரணமாக இருந்தவர் யங் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் நிறைய சாதிச்சதுங்க. இன்னைக்கும் ஒரு ஏழையினுடைய கண்ணீரை
வெளிக்கொண்டு வர்றதுல முக்கியமான பங்கு வந்து ஊடகத்துறைக்கு இருக்கு. கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பத்திரிக்கையால் தான் முடியுது. அந்த பத்திரிகையை படிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழலாக இருந்தால் கூட, இன்னைய காலகட்டத்தில் நமக்கு தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்திருந்த சூழலில் பத்திரிகை எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து படித்து பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது, அனைமா ஒரு ஏழையினுடைய கண்ணீர் துடைக்கிறதுல தொலைக்காட்சி, வானொலி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பத்திரிகை நேரடியாக முழுமையாக அவருடைய கஷ்ட நஷ்டங்களை வெளிக்கொண்டு வருவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை, காந்தியை ஒருங்கிணைத்த, காந்தியினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த பத்திரிகை, ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருந்த பத்திரிகை, பிரெஞ்சு புரட்சிகளுக்கு காரணமாக இருந்த பத்திரிகை. ஆக இந்த பத்திரிகை அமெரிக்க திருநாட்டினுடைய தாமஸ் ஜெஃபர்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பத்திரிகை இல்லாத அரசியல், அரசியல் இல்லாத பத்திரிகை, இந்த ரெண்டுல எது வேணும் உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி தாமஸ் ஜெஃபர்சன் கேட்குறாங்க. எனக்கு அரசியல் வேண்டாம், பத்திரிகை இருந்தா போதும், ஏன்னா பத்திரிகை தான் வந்து மக்கள் நலன் சார்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. எனிவே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பத்திரிகைகளுடைய பங்கு எப்படி இருந்திருக்குங்கிற விஷயம் தெரியுது. மகாகவி பாரதியார் தன்னுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு சுதேசமித்ரான், யங் இந்தியா, இது மாதிரி பத்திரிகைகள், வந்தே மாதரம் வந்து புத்தகம் இல்லை, சரி, அது மாதிரி புத்தகங்கள், முன்னால் இருந்த திலகர் கூட கேசரி மராத்தான் பத்திரிகைகள், ஆனி பெசன்ட் கூட காமன்வெல்த் நியூ இந்தியான் பத்திரிகைகள், இது மாதிரி பத்திரிகைகள் பல்வேறு விதத்தில் நடத்தி அதை ஒரு யாகமாக பண்ணியிருக்காங்க. சரியா? அதற்காக நிறைய பேர் வந்து தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்திருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் வந்து தென்றல்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காருங்க. அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் பல நேரங்களில் வந்தப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து அந்த 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 பிரதி வந்து வராமல் போயிடும். திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்துச்சான். அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தா ஒரு 2 தங்க வளையல் இருந்துச்சான். நீங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்த பத்திரிகை வந்து ஒருவேளை பணத்தட்டுப்பாடு காரணமாக வந்து இங்கே நடத்த முடியாத சூழல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தங்க வளையல்களை வந்து நீங்கள் அந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அந்த தங்க வளையலை பயன்படுத்தினாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் திரும்ப ரிட்டன் ஒரே ஒரு வரி எழுதினாராம். அந்த கடிதம் எழுதினவருக்கு, நின்று போன தென்றல் இனி என்றும் வரும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். பார்த்துக்கோங்க, தென்றல்னு ஒரு பத்திரிகை. திருவிக்க அவர் கூட பத்திரிகைகள் நடத்தி மக்கள் மனசுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கார். எனவே இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரமும் பத்திரிகைகளின் மூலமாக கிடைத்தது அப்படின்னு சொன்னா தியாகம், அதை வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை. சரியா? எத்தனையோ தியாகங்கள் வந்து உயிர் தியாகங்கள் நிறைய வந்து நமக்கு வந்து போயிருந்திருக்கு. ஆனா அத்தோட சேர்த்து மக்கள்கிட்ட வந்து அந்த கருத்துக்களை கொண்டுட்டு போய் வார்த்தை வடிவில் அல்லது படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த அந்த இதன் வடிவில், சித்திர வடிவில், படம் வாயிலாக கூட கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து அந்த காலகட்டத்தில் பத்திரிகைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து செல்ஃபேஸ் இருக்கு, டிவி எல்லாமே இருக்கு. பட் இதுக்கு முன்னால் இருந்ததுல ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னா பத்திரிகை தான். நெப்போலியன் என்ன சொல்றாரா, 1000 துப்பாக்கிகளை விட ஒரு நல்ல எதிரி பத்திரிகையாகத்தான் இருக்க முடியும். என் கையில் 1000 துப்பாக்கி இருந்தா கூட எதிரிக்கு அது ஒரு பெரிய எதிரியாவே தெரிய மாட்டேங்குது இங்க வந்து. ஆனா ஒரு பத்திரிகை நடத்தினா அப்பா அதுல வரக்கூடிய வார்த்தைகளினுடைய வலிமை வந்து ஒரு எதிரியை வந்து நிச்சயமா கலங்கடிக்கும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்றாரு. எனிவே நல்ல கவிதைகளை, கருத்துக்களை இன்னைய அளவும் கூட, இன்றைய நிலையிலும் கூட சமூகத்திட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல வந்து ஒரு பத்திரிகை இருக்கு. எழுத்தாளர்களினுடைய நல்ல புத்தகங்கள், நல்ல கட்டுரைகள் எல்லாமுமே வந்து நல்ல படிப்பாளிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு பத்திரிகை இருக்கு. ஒரு பத்திரிகை வந்து என்னென்ன மாதிரி புத்தகங்கள், இது மாதிரி புத்தகங்கள் இங்க இந்த பப்ளிகேஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாதான், சொல்றதுனாலதான்
ஓ அது மாதிரி பத்திரிகைகள் புத்தகங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பப்ளிகேஷனை தேடி நம்ம வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஒரு விதத்தில் காரணமாக இருக்கு. சரியா? ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் இருக்கு, ஆமாம், ஓட ஓட வெட்டினான் பொறுப்பற்ற முறையில் வந்து பதில் சொல்லக்கூடிய தங்களுடைய செய்திகளை பிரசுரிக்கக்கூடிய பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அது எப்படியும் 1-2 அங்கங்கே இருக்கத்தான் செய்யும்னு நினைக்கிறேன். மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டப்போ மவுண்ட் பேட்டன் பிரபுகிட்ட வந்து சொன்னாங்களாம். சாரி, மவுண்ட் பேட்டன், நான் பிரபுன்னு யாரையுமே சொல்றதில்லை, அவனுங்களெல்லாம் எஸ்பெஷலி இங்கிலீஷ்காரங்களை. சரி, மவுண்ட் பேட்டன்கிட்ட வந்து சொன்னாங்களாம். அவருடைய பிஏ வந்து ஜான்சன், ஆலம் ஜான்சன், இங்கே வாங்க நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டனை கூட்டிகிட்டு பிர்லா மாளிகைக்கு நடந்து போகிறாங்க. மகாத்மா காந்தியினுடைய இறப்பை உறுதி செய்யறதுக்காக. அங்கே போனோடனே கூட்டம் நிறைய நிற்குது. அதில் இருக்கிற ஒருத்தன் சொன்னானா, மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது ஒரு முஸ்லீம் அப்படின்னாராம். மவுண்ட் பேட்டன் சொன்னாராம், முட்டாளை, அப்படிலாம் இல்லை, ஒரு இந்து தாண்டா சுட்டு கொண்டான் அப்படின்னாராம். பக்கத்தில் இருந்த ஜான்சன் வந்து, நம்ம தான் போய் இன்ஃபர்மேஷனே இவருக்கு சொன்னோம், நம்ம கூட தான் வந்தார், வேற யார்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஆனால் எப்படி இந்துன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பின்னால் மவுண்ட் பேட்டன்ட்ட கேட்குறப்போ மவுண்ட் பேட்டன் சொன்னாராம், உண்மையிலே ஒரு முஸ்லீம் தான் சுட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொன்னான், இந்நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் இனமே அழிக்கப்பட்டிருக்கும். அதனால அது மாதிரி சம்பவங்கள் நடக்கலை இல்லையா, அதனால நான் இந்து தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னேன், பட் பொறுத்திருந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாராம். அடுத்த அரை மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வானொலி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களாம். மகாத்மா காந்தி 5:20 சுட்டுக் கொல்லப்பட்டார், சுட்டு கொண்டவன் நாதுராம் கோட்சே என்ற இந்து அப்படின்னு சொன்னார். மவுண்ட் பேட்டன் வந்து அந்த நேரத்தில் ஒரு 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 பொய் சொன்னது தான், ஆனால் அதுவே கூட கொஞ்சம் ஒரு ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அனாவசியமா முஸ்லிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயமே கூட வதந்தியா பரவி பத்திரிகைகள் மூலமா அல்லது ஊடகங்கள் மூலமா பரவி முஸ்லிம் இனத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய விளைவு வந்திருந்திருக்கும். எனவே அந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் பொய் தான் சொன்னார், பட் அதுதான் உண்மையாகவும் இருந்துச்சு. பல நேரங்களில் பொறுப்பற்ற தன்மை தான் வந்து எத்தனையோ போராட்டங்கள் தோல்வியடைவதற்கும் அல்லது எத்தனையோ சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. பத்திரிகைகள் பல பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், செய்தி சேகரிக்க செல்பவர்கள், ஊடகவியலாளர்கள், இதற்கு முன்னால் பத்திரிகையை நடத்திய, செய்தி சேகரிக்க சென்ற தலைவர்கள் மற்றும் செய்தி சேகரிப்பாளர்களை பற்றிய ஒரு படிப்பினை தெரிந்து கொண்டு அதே பாதையில் நடந்தால் நிச்சயம் நலம் பயக்கும். சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன், எடுக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி. UTM 4 TBSNL mobile. Cover the entire pipe. Stop button.